வணக்கம். தாவேகா தேமுதிக கூட்டணி உருவாகுமா? 3 நாட்களுக்கு முன்பாக தருமபுரியில் தேமுதிகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகரன் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக பொதுக்குழு அங்கீகாரம் அளித்திருந்தது. ஆனால் தேமுதிகவினுடைய மூத்த தலைவர்களான அனகை முருகேசன், திருவள்ளூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி போன்றவர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. அதிலும் நல்லத்தம்பி தனது பதவியை ராஜினாமா செய்து கடிதம் அனுப்பியதாக செய்திகள் வெளியாகியது. ஆனால் பின்பு அவர் இல்லை என்ற மறுப்பு செய்தியும் வெளியானது. ஆனால் தேமுதிக தரப்போ விஜயபிரபாகரன் அவர்களுக்கு இளைஞரணி செயலாளர் பதவியை வழங்கியதில் யாருக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. இந்த கட்சி சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. தேமுதிக தொண்டர்கள் கேப்டன் அவர்களின் உண்மை விசுவாசிகள். அந்நியார் அவர்களின் தலைமையின் கீழ் தேமுதிக ஒரு வலிமையான இயக்கமாக தொடர்ந்து செயல்படுகிறது என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் ஒரு சில தேமுதிக உறுப்பினர்களோ பிரேமலதா அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், அவரது சகோதரர் எல் சுதீஷ் கட்சியின் பொருளாளர், அவரது மகன் விஜயபிரபாகரன் இளைஞரணி செயலாளர், இப்படி கட்சியில் உள்ள உயர் பொறுப்புகள், மதிப்புமிக்க பொறுப்புகள் அனைத்தும் அவர்களது குடும்பத்திற்குள் இருந்தால் கட்சி எப்படி வளரும்? கேப்டன் இதுபோன்ற கட்சியையா உருவாக்கினார்? தமிழக மக்களுக்காக அவர் கட்சியை உருவாக்கினார். ஆனால் அந்நியார் என்று கூறிக்கொண்டு பிரேமலதா அவர்கள் தனது குடும்ப கட்டுப்பாட்டிற்குள் கட்சியை கொண்டு சென்று விட்டார். இதனால் கட்சி வளராது, அழிவு பாதைக்குத்தான் செல்லும் என விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஆனால் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிகவின் பொருளாளரான திரு எல் சுதீஷ் அவர்களோ, நாங்கள் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடித்தோம். ஆனால் அதிமுக கூட்டணி எங்களுக்கு மோசம் செய்துவிட்டது. மக்களவை தேர்தலில் 5 சீட்டுகளையும் மாநிலங்களவைக்கு 1 சீட்டையும் தருவதாக உறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இல்லை என மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். எங்களிடம் அனைத்து விதமான ஆதாரமும் உள்ளது. நேரம் வரும்பொழுது நாங்கள் ஆதாரத்தை வெளியிடுவோம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிமுக மாநிலங்களவை எம்பி சீட்டை கொடுக்காததால் அதுநாள் வரையிலும் திமுகவை திட்டி தீர்த்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் திமுகவிற்கு ஆதரவாக பேசி வந்தார். மேலும் ஏவா வேலுவை சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையையும் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகி ஒருவர் நடத்தியதாக கூறப்படுகிறது. அதில் திமுக தரப்பில் தேமுதிகவிற்கு 4 சீட்டுகள் ஒதுக்குவதாக சொல்லப்பட்டுள்ளது. இதனை தேமுதிக ஏற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. தேமுதிக 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்கின்றது. ஆனால் திமுகவோ எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் உள்ளார்கள், அவர்களும் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு 4 தொகுதிகளே அதிகம் என கூறிவிட்டார்களாம். எனவே தற்பொழுது அதிமுக பக்கமும் இல்லாமல் திமுக பக்கமும் இல்லாமல் என்ன செய்வதென்று தேமுதிக குழப்பத்தில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. வரும் மே மாதத்தில் கடலூரில் தேமுதிகவினுடைய கூட்டணி தொடர்பான ஆலோசனை கூட்டம் மற்றும் மாநாடு நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் தேமுதிக யாரோடு கூட்டணி அமைப்பார்கள் என்ற ஒரு முக்கியமான முடிவு உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இல்லை என்பது போன்றுதான் அவர்களது பேச்சுகள் சமீப காலமாக இருந்து வருகிறது. இதேபோன்று திமுகவும் 4 தொகுதிகளுக்கு மேல் தரமாட்டேன் என தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறார்கள். தற்பொழுது தேமுதிகவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், ஒன்று அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும், இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் போட்டியிட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவர்களுக்கு உருவாகி உள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக அதிமுக கூட்டணியில் அவர்கள் கேட்ட தொகுதி கிடைக்காததால் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள். ஆனால் தேமுதிக தற்பொழுது அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய நிலையில் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அவர்கள் கேட்கும் அதிக தொகுதிகள் கிடைக்கும். ஏன் அதைவிட 10 தொகுதிகள் கூட அதிகமாக கிடைக்கும். எனவே தேமுதிகவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தமிழக வெற்றிக் கழகம்தான் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் தேமுதிகவினுடைய இளைஞர் அணி செயலாளரான விஜயபிரபாகரன் அவர்கள் சமீப காலமாக விஜயை மறைமுகமாக சாடியே பேசி வருகிறார். இந்த கூட்டணி உருவாகுமா என்பது கேள்விக்குறிதான். நன்றி.